வசனத்தை நம்ம தியானிக்க போறோம் இன்றைய நாளில. ஓ எஸ்லா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஓ எஸ்லா, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எஸ்லா நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை அப்படியே எஸ்லா, 1000 முழம் நடக்கணும், ஆழத்திலே போகணும், 1000 முழம் ஆழத்திலே போகணும், ஆவியில் நிரம்பணும், அபிஷேகத்தில் வளரணும், ஆவியில் நிரம்பணும், அபிஷேகத்தில் வளரணும், ஆவியில் நிரம்பணும், அபிஷேகத்தில் வளரணும். வாங்க 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 எங்க மகாராஜா வாங்க, தாங்க 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 உங்க அபிஷேகத்தை தாங்க. வாங்க 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 எங்க மகாராஜா வாங்க, தாங்க 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 உங்க அபிஷேகத்தை தாங்க. பைசோ நதியாய் வாங்க, பெருக செய்ய வாங்க, பைசோ நதியாய் வாங்க, பெருக செய்ய வாங்க, கீழோ நதியாய் வாங்க, வெடித்து கிளம்ப வாங்க, கீழோ நதியாய் வாங்க, வெடித்து கிளப்ப வாங்க. வாங்க வா, எல்லாரும் இணைஞ்சுக்குங்க, உங்க மகாராஜா வாங்க. அந்த பிரசன்ஸ்குள்ள வந்தாதான் இந்த கர்த்தரோட வார்த்தை நம்ம தியானிக்க முடியும். எல்லாரும் ரபலபா, ஓ வாங்க 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 எங்க மகாராஜா வாங்க, தாங்க 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 உங்க அபிஷேகத்தை தாங்க. இத்தகைய நதியாய் வாங்க, அற்புதம் செய்ய வாங்க, இத்தகைய நதியாய் வாங்க, அற்புதம் செய்ய வாங்க, ஐராத் நதியாய் வாங்க, தேசம் பரவ வாங்க, ஐராத் நதியாய் வாங்க, கனி கொடுக்க வாங்க. வாங்க வாங்க என்னை இழுத்து கொண்டு போங்க ஆவியானவரே, ஓ ஆழத்துக்குள்ள இழுத்து கொண்டு போங்க, வாங்க ஆவியானவரே. பல 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 ஓ ரகடர கதடர பல 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 பதடரா. வாங்க 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 எங்க மகாராஜா வாங்க, தாங்க 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 உங்க அபிஷேகத்தை தாங்க. நான் இதை இன்றைக்கு பேசுற இந்த சத்தியத்தை, இவ்வளோ நாள் பேசின சத்தியத்தினுடைய மெயின் ஆணி வேறான சத்தியம் என்று இதை நான் சொல்ல முடியும். இந்த தேசத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் நம்மளை நம்பி இருக்கிறார் என்றும், அந்த நம்புகிறதற்குண்டான திறவுகோலை அல்லது ஏசப்பா நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியத்தினுடைய ஓ ஏசாட மையம் இங்கதான் நம்ம நிக்கணும் அப்படிங்கிறதை குறித்து தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போறார். எல்லாரும் கேளுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த சத்தியத்தை நீர் எங்களை கேட்க வைக்கிறீர் என்றால், இந்த சத்தியத்தை நீர் எங்களை கேட்க வைக்கிறீர் என்றால் எங்களை நம்புறீங்க ஆண்டவரே, எங்களை நம்புறீங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்துக்கு எங்களை மனதார ஒப்பு கொடுக்கிறப்பா, மனதார ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுக்காய் பயன்பட நம்மகிட்ட அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பதவி தேவையில்லை, சொத்து தேவையில்லை. ஒன்லி ஒன் அர்ப்பணிப்பு மட்டும், கமிட்மெண்ட், டெடிகேட் மட்டும்தான் மகளே. இதோ சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு அடிமைப்பா. இந்த சத்தியத்தை நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காய் நன்றி. இந்த சத்தியத்துக்கு மனதார என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை மனதார இன்றைக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நீர் எங்களை நம்புகிறீர் ஆண்டவரே. நம்புகிறதற்கு எங்களை மனதார ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதியோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் டஃப்பு தான், கடினமான போதனைன்னு சொல்லுவாங்களே, இது கொஞ்சம் டஃப்பு தான். ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா என்னை சொல்ல சொன்னார்,
நான் அதாவது இப்போ இந்த ஒரு வாரமாக என்கிட்ட பேசுனதை வந்து சொன்னேன்னா இன்னும் 10 நாள் பேசணும் உட்காந்து. அதெல்லாம் நான் பேசலை. அதை எந்த அளவுக்கு நான் நைட்டெல்லாம் என் ஜபம் எந்த அளவுக்கு நீங்கள் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறீங்களோ பேசுங்கன்னு சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த ஒரு 5 நாளாக என்கிட்ட பேசுனதை சுருக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும்னு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வார். ஆனால் இதுதான் சத்தியம். இனி வர நாட்களில் இதில் தான் கர்த்தர் நம்மளை நிற்க வைக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதான் நான் திரும்பவும் சொல்றேன், இனி எல்லா ஊழியர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தியங்களும் மாறும். இனி எழுப்புதலுக்காக இருக்கும், அல்லது கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் நம்மளோடு கூட பேச போறார். எல்லாரையும் வரப்போற எழுப்புதலுக்காக அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது பார்த்தீங்களா, அதுக்கு கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ண போறார். ரகசிய வருகைக்காய் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ற சத்தியங்களாய் தேவன் பேச போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை தியானிக்க போறோம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மைக்கில் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். இனி ஒரு சாபமும் இராது. எல்லாருடைய வாய்களுக்கு விரிவாய் திறந்த அந்த வார்த்தை மறுபடி சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த இடத்துல வாசிக்கிற அருமையான சகோதரர் சொன்னது போல தேவன் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னா, இனி சாபம் இராது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இனி ஒரு சாபம் இராது. எல்லாரும் சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் இனி இருக்கும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எது இருக்குமாமா? தேவனுடைய ராஜ்யம் இனி இருக்க போகிறது. தேவனுடைய ராஜ்யம் இனி இருக்க போகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய அரசாட்சி அல்லது தேவனுடைய இறையாண்மை அல்லது தேவனுடைய இறையாட்சி அதிலே இருக்க போகிறபடினாலே இனி என்ன இருக்காது? சாபம் இராது. எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. இனி என்ன இராது? திரும்ப சொல்லுங்க, இனி என்ன இராது? சாபம் இராது. ஒருவேளை இது வெளிப்படுத்தல் 22, இது என்ன கடைசி புதிய பூமி நடக்கிற இடம் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். முதல் ப்ராசஸ் எங்க நடக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். குட், சூப்பர். எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள முதல் ப்ராசஸ் எங்க நடக்கணும்? எனக்குள்ள நடக்கணும். எனக்குள்ள இருந்து தான் எங்க போகும்? தேசத்துக்குள்ள போகும். முதல்ல நான் தேவனுக்கு நான் முக்கியம், 2வது என் குடும்பம் முக்கியம், 3வது தான் தேசம் முக்கியம். சொல்லுங்க, முதல்ல தேவனுக்கு நான் முக்கியம், அதுக்கப்புறம் என் குடும்பம் முக்கியம், 3வது தேசம் முக்கியம். அப்போ இந்த இனி ஒரு சாபமும் இராது அப்படிங்கிறத முதல்ல கர்த்தர் யாருக்குள்ள சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள. சொல்லுங்க, முதல்ல யாருக்குள்ள சொல்றாரு? முதல்ல எனக்குள்ள சொல்றாரு. இனி ஒரு சாபமும் இராது அப்படின்னு முதல்ல எனக்குள்ள சொல்றாரு. அடுத்து யாருக்குள்ள சொல்றாரு? என் குடும்பத்துக்குள்ள சொல்றாரு. 3வது யாருக்கு சொல்றாருன்னா தேசத்துக்குள் சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லாம திரும்ப சொல்லுங்க, முதல்ல எனக்குள்ள சொல்றாரு, 2வது என் குடும்பத்துக்குள்ள சாபம் இராதுன்னு சொல்றாரு, 3வது தேசம். இப்போ இது தேசம் அல்லது இது புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி நடக்கிற இடம், ஓகே. ஆனா இந்த ப்ராசஸை முதல்ல எனக்குள்ள என்ன சொல்றாருன்னா, இனி ஒரு சாபமும் இராது. இது கடைசியில நடக்கிற காரியம், ஓகே. ஆனா இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு திறவுகோல் வார்த்தை. ஆனா இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது இப்படி சொல்லலாமே, சாபம் முதல்ல எங்க ஆரம்பிச்சுச்சு அல்லது எங்க தொடங்குச்சு,
எங்க முடிஞ்சிச்சு, அந்த சாபம் எப்ப மாற்றப்பட்டது, இப்படிங்கிறதை குறித்து ஒரு 3 விதத்துல தேவன் நம்மளோடு கூட பேச போறார். திரும்பவும் சொல்றேன், நீங்கள் நல்லா எசைஞ்சிருந்தா தான் இந்த சத்தியத்தை உங்களால் கேட்க முடியும். ஆமேன் என்று சொல்லாமா? இங்க நீங்க இருக்கணும். ஆமேன் என்று சொல்லாமா? இந்த சத்தியத்தோட திரும்பவும் சொல்றேன். ஆமா, உங்களுடைய அதனால தான் சொன்னேன், இந்த ரெலம்ல இல்ல ஆவியானவரோடு கூட இணையுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப உங்களை கொஞ்சம் அந்த என் பாத்திரம் நிரம்பி எனக்குள்ள ஜீவ ஊற்று இதெல்லாம் உங்களை பிராக்டிஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சத்தியம் உங்களுக்குள் வேலை செய்யணும். ஆமேன் என்று சொல்லலாமா? அதனால் அங்கிட்டு இங்கிட்டு நடக்காம கவனமாய் இந்த சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து முதலாவது இந்த சாபம் எங்க தொடங்குச்சு அப்படின்னா நம்ம எங்க பார்க்கணும்? முதல்ல இருந்து ஆதி ஆகமத்தில் வாசிக்கிற பொழுது தேவன் என்ன செஞ்சாரா? இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செஞ்சார்னா சிருஷ்டித்தாரு. இப்ப இங்க பாருங்க, 3 பேருமே இருக்கிறாங்க. இங்க யார் இருக்கிறா? 3 பேருமே இருக்கிறார். வாசிப்போம் என்று சொன்னால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அதாவது இங்க பாருங்க, இங்கே வானத்தில் தேவன் என்று ஆரம்பிக்குது. அடுத்து ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்து வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. இங்கேயும் 3 பேர் தான் தொடங்குறாங்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நீங்க அங்க கடைசியில வாசிச்சாலும் ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்தாவியானவர், தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து பிதா. இப்ப இங்க தொடங்கின இறையாட்சி கடைசியில இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி தேவன் தனது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். அதுதான் கடைசி. ஆமேன் என்று சொல்லலாமா? அது புதிய பூமியில நடக்கிறது. அப்புறம் முதல்ல யாருக்குள்ள நடக்கணும்? இன்னைக்கு கர்த்தர், அதாவது இந்த சத்தியத்தை, அதான் சொல்றேனே, இந்த 4 நாள் பேசின சத்தியத்தை எப்படி இந்த 1 மணி நேரத்தில் விலைக்கு சொல்லுவேன்னு தெரியல. ஆனா நம்ம தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள இந்த ப்ராசஸ் நடக்கணும். இன்னைக்கு நமக்காகத்தான் கர்த்தர் இதை பேசுறார். திரும்பவும் சொல்றேன், எனக்குள் மறுரூபா. சொல்லுங்க, எனக்குள் மறுரூபா, எனக்குள் டிரான்ஸ்பர்மேஷன், எனக்குள்ள தேவன் இந்த சாபம் இராத ஒரு ஆசீர்வாதத்தை முதல்ல எனக்குள்ள வைக்க போறார். என்னிலிருந்து என் குடும்பத்துக்குள்ள வைக்க போகிறார். என் குடும்பத்திலிருந்து தேசத்துக்குள்ள வைக்க போகிறார். ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல தேவன் முதலாவது என்ன செய்யறாரு? நான் ஷார்ட்டா வேகமா போவேன். திரும்பவும் சொல்ல, என்னோட இணைஞ்சிட்டீங்கன்னா கடகடன் நம்ம வேகமா போக முடியும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது தேவன் என்ன செஞ்சாரா? முதலாவது வானத்தையும் பூமி என்ன செஞ்சாரு? பூமியை சிருஷ்டித்தார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்க. என்ன செய்யுங்க? பூமியை தேவன், சத்தமா சொல்லுங்க, பூமியை தேவன் சிருஷ்டித்தார். திரும்ப சொல்லுங்க, பூமியை தேவன் என்ன செஞ்சார்னா சிருஷ்டித்தார். சிருஷ்டித்துட்டு இந்த பூமியில மனுஷனையினுடைய ஆட்சி நடக்கணும், அல்லது மனுஷன் இந்த பூமியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? மனுஷனை சிருஷ்டித்தார். யார சிருஷ்டித்தாரு? ஆதாம. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வேதவசனம். இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், வேகமா போயிடுவோம். மனுஷனை வாசிச்சிருங்க, வாசிங்க. ஆதியாகம கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்ப ஆதாம உண்டாக்கிட்டார். சொல்லுங்க, முதல்ல தேவன் பூமியை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் யாரை உண்டாக்குனாரு? ஆதாம சிருஷ்டித்தாரு. ஆதாம சிருஷ்டித்துட்டா நீங்க அந்த அப்படியே அடுத்தடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதாமுக்கு இந்த பூமியில சாப்பிட்றதுக்கு வேணும். எதுக்கு வேணும்? நல்லா விளங்கிங்க. சாப்பிட்றதுக்கு வேணும். அதுக்காக தேவன் ஜீவ விருட்சங்களை உண்டு பண்ணினார். எதை உண்டு பண்ணினார்? நல்லா சொல்லுங்க, ஜீவ விருட்சங்களை உண்டு பண்ணார். சாப்பாட்டுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்னா ஒரு ஜீவ விருட்சங்களை உண்டு பண்ணினாரு. சாப்பாட்டுக்கு உண்டு பண்ணிட்டு அடுத்து சாப்பாட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணும்? முக்கியம் தண்ணி. என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க, என்ன வேணும்? தண்ணி. முதல்ல சாப்பாடு. ஒரு மனுஷனை உண்டு பண்ணாரு, அவனுக்கு முதல்ல என்ன வேணும்? சோறு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சாப்பாடு முக்கியம் இல்லை. அதனால என்ன செஞ்சாரா? ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டு பண்ணாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டு பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணாரா? தண்ணீரை உண்டு பண்ணி, அல்லது தண்ணீரை வர வைத்தார். இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்றால் ஏதேனிலிருந்து. சொல்லுங்க, இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? ஏதேனிலிருந்து. நல்லா விளங்க, ஒரு நதியவே தேவன் தந்தார். நல்லா சொல்லுங்க, ஒரு நதியவை. கடந்த வாரம் தியானிச்சோம். ஆகார் தன்னுடைய பிள்ளை செத்து போகிறது என்று வனாந்தரத்தில் சத்தமிட்டு அவள் அழுது கொண்டிருந்தார். ஆபிரகாம் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணீர். எத்தனை தண்ணி சொல்லுங்க? மனுஷன் கொடுத்தா ஒரு துருத்தி. நல்லா விளங்க, மனுஷன் கொடுத்தா, அதாவது ஆபிரகாம் இப்படி சொல்லியிருப்பார், ஆகாரே உன்னை நேசித்த நேசத்துக்கு ஒரு துருத்தி தண்ணீர்.
இது மனுஷன் கொடுக்கறது. நல்லா சொல்லுங்க, இது மனுஷன் கொடுக்கறது. ஆபிரகாம் ஆகாரை நேசித்ததுக்கு ஒரு துருத்தி தண்ணீர் கொடுத்தார். ஆனால் அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? செலவழிஞ்சிருச்சு. மனுஷன் கொடுக்கறது செலவழிஞ்சிரும், மனுஷன் காட்டுகிறது எல்லாமே செலவழிஞ்சிரும். ஆனா தேவன் ஆகாருக்காக அதே வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று வற்றல 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 வற்றல. எதுக்கு இதை சொல்றேன்னா, தம் பிள்ளை செத்து போகிறது என்பதை அறிந்து ஆகார் அழுத பொழுது தேவன் அந்த வனாந்தரத்தில் ஒரு துறவை உண்டாக்கினார். ஆமென் என்று சொல்லாமா? அந்த துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அப்போ அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது ஒரு நதி புறப்பட்டு வந்தது. ஏதேனிலிருந்து என்ன வந்தது? ஒரு நதி புறப்பட்டு வந்துச்சு. அந்த நதி தான் 4 ஆறுகளாக பிரிந்தது. இதை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அந்த நதி தான் எப்படி பிரிஞ்சுதாமா? 4 ஆறுகளாக பிரிந்தது. ஆமென் என்று சொல்லாமா? இதை எதுக்கு சொல்றேன்னா, தண்ணீர் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. தண்ணீர் ரொம்ப முக்கியம். தண்ணீர் வாழ்வாதாரம் என்று சொல்லப்படுகிறது. உண்மைதான். அது தண்ணீர் தான் ஒரு வாழ்வாதாரம். அதாவது ஒரு விவசாயம் பண்ணணும், என்ன வேணும்? தண்ணி வேணும். சாப்பிட்றனா தண்ணி வேணும். ஒரு தொழில் செய்யணும்னா தண்ணி வேணும். துவைக்கணும்னா தண்ணி வேணும். பாத்திரம் கழுவ தண்ணி வேணும். எல்லாத்துக்கும் தண்ணீர் மிக மிக அவசியம். அதனால சும்மா ஏதோ கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யல? தண்ணீர் கொஞ்சமாக கொடுக்கல, 4 ஆறுகள். ஒரு நதி ஏதேன். ஏதேன் என்பது தேவனுடைய பிரசன்னம், அல்லது ஏதேன் என்பது ஒருவேளை பூமியில் இப்படி சொல்லலாம். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பரலோக நதி. அதை நான் அப்புறம் உங்களுக்கு விளைச்சி சொல்கிறேன். இப்போ சும்மா இந்த வேதத்தில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் இப்படி உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து வரலாற்று சம்பவங்களை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம வாழ்க்கையில் எப்படி தண்ணீர் பயன்படுகிறது என்பதை குறித்து ஆவியானவர் நம்மளோடு கூட பேச போகிறார். ஆமாம், அப்போ தண்ணீர் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், தண்ணீர் என்றால் வாழ்வாதார அர்த்தம். அடுத்து ஒரு வளர்ச்சி. தண்ணீர் என்பது வளர்ச்சிக்கு அடையாளம், பெருக்கத்துக்கு அடையாளம். எல்லாவற்றுக்கும் மேலாக தண்ணீர் மிக மிக எப்படி முக்கியம். இப்போ இந்த நதி எத்தனை ஆறுகளாக பிரிந்தது? 4. என்னென்ன நதி சொல்லுங்க? மனப்பாடம் ஆயிருக்கணும். ஆமாம், ஆயிருக்கணும். நீங்கள் அப்போ இல்லை இதை எதுக்கு இதை சொல்கிறடா? இதை சொல்லி தான் ஜெபிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சொல்லுங்க. பைசோன் நதி, கீகோன் நதி, இத்தகேல் நதி, அடுத்து ஐபிராத் நதி. பைசோன் என்றால் பெருக்கம், கீகோன் என்றால் ஜீவன், வெடித்து கிளம்புகிற ஜீவன். அடுத்து இத்தகேல் என்றால் சடுதியில் அற்புதம், ஐபிராத் என்றால் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென் என்று சொல்லலாமா? இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த நதியை பொறுத்து கொஞ்சம் நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். இந்த நதி எத்தனை ஆறுகளாய் பிரிந்தது? 4. 4 என்றால் 4 திசைக்கு அடையாளம். 4 அப்படின்னு என்னன்னா, இந்த நதி உலகளாவிய அளவு பாய வேண்டும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த நதி உலகளாவிய அளவு பாய வேண்டும், பாய்ந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் ஒரு ஹிஸ்ட்ரியாக சொல்கிறேன். இது வேதத்தில், சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. பைசோன் நதி, முதல் நதி என்னது? பைசோன் நதி. எங்கே பாஞ்சிச்சுன்னு இது போன வாரமே சொல்லியிருக்கிறேன். எங்கே இந்த பைசோன் நதி எங்கே பாருச்சு? ஆவிலா தேசம். அங்கே யாரு குடியிருந்தாங்களாமா? இஸ்மவேலர்களுடைய சந்ததி. இஸ்மவேலர்கள் சந்ததி ஆவிலா தேசத்தில் குடியிருந்தாங்க. இந்த தேசத்தில் இந்த நதி பாயிற இடத்துல என்ன விளைஞ்சிச்சு? பொண்ணு விளைஞ்சிச்சு. அதாவது இவங்க பொண்ணுகளினால் நிரப்பப்பட்டாங்கிறதுக்கு வேதத்தில் ஒரு அடையாளம். வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். வேகமாக வாசிக்கணும். 8:24. நியாயாதிபதிகள் 8:24. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை, பொன் கற்கண்கள் எப்படி என்னிடத்தில் கொண்டு வா. என்னது? அது என்னது? கடுக்கன்கள். கடுக்கன் அப்படின்னா என்னன்னா தங்கம். அவ்வளோதான். இதை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இஸ்மவேலர்கள் தானே, உங்ககிட்ட பொண்ணு நிறையா இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறேன். இஸ்மவேலர்கள் ஆவிலா தேசத்தில் வாழ்ந்த இஸ்மவேலர் இடத்துல என்ன இருந்ததாமா? நிறைய தங்கம் இருந்தது. அப்போ பைசோன், அதாவது இந்த பைசோன் நதி பாய்ந்த இடத்துல ஆசீர்வாதம் இருந்ததா இல்லையா? இருந்தது. 1 பைசோன். 2வது கீகோன் நதி. அதாவது இந்த நதி எங்கெங்கெல்லாம் பாஞ்சிச்சு வரலாற்றுலங்கிறதுக்காக சொல்ல வரேன். 2வது நதி கீகோன் நதி. என்ன நதியாமா?
இந்த நதி எங்க பாஞ்சுச்சாமா? எத்தியோப்பியா. எங்க பாஞ்சுச்சாமா? எத்தியோப்பியா. அதாவது இந்த கீகோன் நதிக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? ஜீவன். இன்னொன்று நான் அந்த கீகோன் நதியை 5 நதியா சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். கீகோன் நதி, கிருபையின் நதி, ரட்சிப்பின் நதி, சிலுவையின் நதி, ஜீவனின் நதி அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த கீகோன் நதி என்றால் கிருபையின் ஊற்று. போன மாதமே இதை சொன்ன. கீகோன் என்றால் ஏன்னா ஆலயத்தில் ஒரு ஊற்று இருந்தது, அந்த ஊற்று ஊறிக்கொண்டே இருந்தது. இது ஆலயத்திலிருந்து புறப்பட்டபடினால கிருபையின் ஊற்று. ரெண்டாவது இந்த கீகோ நதி அப்பப்போ ப்ளூ கலர்ல மாறிடுமாமா. என்ன கலர்ல மாறிடும்? ப்ளூ கலர். ப்ளூ என்பது எதை குறிக்கிறது? கிருபையை குறிக்கிறது. கிருபையின், ஆமா, ப்ளூ கலர் எதை குறிக்கிறது? அப்போ கிருபையின் ஊற்றுங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த நதி எங்க பாஞ்சுச்சாமா? எத்தியோப்பியா. சொல்லுங்க. எத்தியோப்பியா தேசம் முழுவதும் இந்த நதி பாய்ந்தது. எத்தியோப்பியாவில் யார் வாழ்ந்தாங்கன்னா காமின் சந்ததி. எந்த சந்ததி? காமினுடைய சந்ததி தான் எத்தியோப்பியாவில் வாழ்ந்திருந்தாங்க. இந்த காமினுடைய சந்ததி யாரு? சபிக்கப்பட்டவர்கள். இந்த காமினுடைய சந்ததி யாருன்னா சபிக்கப்பட்டவங்க. இந்த சபிக்கப்பட்டவங்களுக்கு தான் எது தேவையா இருந்தது? ஜீவன். ஓகேவாமா? இந்த எத்தியோப்பியாவில் வாழ்ந்தவங்க காமின் சந்ததி, அதாவது கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமினுடைய மகன். அந்த இடம் முழுவதும், எத்தியோப்பியா முழுவதும், அதாவது கூஸ் என்கிறதான அந்த பகுதி முழுவதும் தான் இந்த நதி என்ன வச்சாமா? பாய்ந்தது. ரெண்டாவது இவங்க சபிக்கப்பட்டவங்க. ரெண்டாவது எசேக்கியேல் 30:9 வாசிக்கிற பொழுது, வாசிமா, நிர்விசாரமான எத்தியோப்பியாரே, நிர்விசாரமான இந்த எத்தியோப்பியில் எப்படின்னா நிர்விசாரமானவங்க. ஏன் இவங்க சபிக்கப்பட்டவங்கன்னா நிர்விசாரமானவர்கள். நிர்விசாரம்னா அலட்சியம், அசால்ட்டு, அப்படியே ஒரு ஜாக்கிரதை இல்லாதது, ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க. ஆமா, ஒரு விழிப்புணர்வு இல்லாம அசால்ட்டா நிர்விசாரமா இருக்கிறவங்க. இவங்க யாராமா? சபிக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அதனால்தான் ஏசாயா 45 வாசிக்கிற பொழுது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபமும். அப்ப இந்த எத்தியோப்பியர்களும் எப்படிதான் பண்ணியிருந்தாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆவிலா தேசத்துல வாழ்ந்த இஸ்மவேலரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. எத்தியோப்பியாவில் வாழ்ந்த எத்தியோப்பியர்களும் எப்படிப்பட்டவங்க? எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த நதி பாய்ந்த இடத்தில் ஆசீர்வாதம் இருந்ததுங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். ஆமே, இதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில நம்ம திசை திருப்பி கொள்ள போறோம், டேன் பண்ணி கொள்ள போறோம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், கீகோ நதி பாய்ந்தது எத்தியோப்பியால. அங்க எத்தியோப்பியர்களும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. மூணாவது நதி பேரு ஆமா, இத்தகேல் நதி. என்னவாமா? இத்தகேல் நதி. மூணாவது நதி பேர் என்னது? இத்தகேல் நதி. இது எந்த தேசம் முழுது பாய்ந்ததாமா? அசரியா. எந்த தேசம் சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. அசரியா தேசம் முழுதும் பாய்ந்தது. அப்படின்னா இதெல்லாம் வரலாற்று சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அசரியா அப்படிங்கிறது யார் வாழ்ந்து கொண்டார்? அசரியா அப்படிங்கிறது அசரியாவை சுற்றி மெசபதோமியா. ஆமா, அந்த இடத்துல இங்க யார் வாழ்ந்தா சொல்லுங்க? இந்த மெசபதோமியால யார் வாழ்ந்தா? நல்லா வேதத்துல வாசி இருக்கிறோம். ஆபிரகாமினுடைய முன்னோர்கள் யார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க? இந்த மெசபதோமியால யார் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? ஆபிரகாமுடைய முன்னோர்கள். இந்த இத்தகேல் நதி, டைக்ரிஸ், இந்த நதியினுடைய பெயர் என்னது? டைக்ரிஸ் நதி. இந்த இங்கிலீஷ்ல டைக்ரிஸ் நதி. இந்த நதி மெசபதோமியா முழுவதும் பாய்ந்தது. இங்கே ஆபிரகாமுடைய முன்னோர்கள் குடியிருந்தாங்க. அவர்களும் செல்வ செழிப்பாத்தா இருந்தாங்க. அதாவது இந்த டைக்ரிஸ் நதி கொஞ்சம் தான் இப்போ இருக்கு. இந்த நதியெல்லாம், இந்த பைசோனு, கீகோன், இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. அதாவது பாரசீக வளைகுடாவில் இருக்கிற, அதாவது நான் அறிந்து கொண்டதை சொல்றேன், ஈராக்கில் தான் ஏதேனே இருந்தது. ஈராக்கில் தான் எங்கிறதா இருந்து ஏதேன் தோட்டம் எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஈராக்கில் தான் இருந்தது. துருக்கி, சிரியா, இந்த நதியெல்லாம் இங்கே தான் இருக்குது, பாரசீக வளைகுடா. அப்போ இந்த இத்தகேல் நதி எங்க பாய்ஞ்சு? மெசபதோமியால இது என்ன செஞ்சாம இந்த நதி பாய்ந்தது.
இந்த நதியில இந்த நதி பக்கத்துல யார் இருந்தாங்கன்னா ஆபிரகாமுடைய முன்னோர்கள். இந்த நதி பக்கத்துல தான் தானியேல் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிற பொழுது தானியேல் இந்த நதியில வாசிங்கம்மா. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இத்தகேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில், அப்போது இத்தகேல் நதியில தான் தானியேல் உபவாசம் இருந்த பொழுது தேவனுடைய தரிசனத்தை பார்த்தார். இது எதுக்கு சொன்னா வேதத்தினுடைய ஆதாரங்களுக்காக சொல்றேன். இப்போ எத்தனை நதியை பார்த்துட்டோம்? 3 நதியை பார்த்துட்டோம். அடுத்து 4வது நதி ஐபராத் நதி. எந்த நதி? இது யூப்ரட்டிஸ் நதி. எந்த நதி? இது யூப்ரட்டிஸ். இந்த ஒரு நதி தான் இப்போ மட்டும் இருக்குது. இந்த நதி இப்போ இங்கே பாயுதுன்னா துருக்கி, ஈராக், சீரியா இதுல எல்லாம் இந்த ஐபராத் நதி, இந்த யூப்ரட்டிஸ் நதி என்ன செய்து கொண்டிருந்தாமா? பாய்ந்து கொண்டிருந்தது. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த பகுதியெல்லாம் உனக்கு தருவேன் என்று ஆதியாகமம் 15:8 வாசிக்கிற பொழுது, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியை மகளே இருங்க அந்த ஐபிராத் அந்த ஆண்டத்துல சொல்வார் 15 அதில் அந்த வசனம் இல்லை. இருங்க ஒரு நிமிஷம் வாசிங்க பார்க்கலாம். 13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய ஐபிராத் நதி வரைக்கும் நீ நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்னா ஆபிரகாம் என்று சொல்வார். ஐபிராத் நதி வரைக்கும். 17 வாசிங்கம்மா. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் போது. அதாவது இந்த நதிக்கு இன்னொரு பெயர் பெரிய நதி. இந்த நதி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஓகேவாமா? இதுதான் வரலாற்று சம்பவங்கள். ஆமேன் என்று சொல்லாமா? பைசோ நதி, கீக்கோ நதி, இத்தகேல் நதி. இதை எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த நதிகள் ஆங்காங்கே இருக்குதுங்கிறதுக்காக ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன். இது பழைய ஏற்பாட்டில் அதாவது சரித்திரம். இது சரித்திரம். ஓகே, இதுதான் இந்த நதியை குறித்ததான ஒரு சில விளக்கங்கள். ஓகே, இது 2ஆம் அதிகாரம் வரைக்கும் வருது. இந்த 2ஆம் அதிகாரத்துல தான் தேவன் என்ன செய்யறாரு? ஆதாமை உண்டு பண்றாரு. இந்த நதியை உண்டு பண்ணி இந்த நதியிலிருந்து வருகிற அந்த ஆதாயத்தை விதி. ஏன்னா இந்த நதியை நல்லா விளங்கிங்கம்மா பாருங்க. தேவன் என்ன செஞ்சார் பாருங்க. முதல்ல மனுஷனை உண்டு பண்ணினார். அவனுக்கு எது முக்கியம்? சாப்பாடு முக்கியம். அடுத்து எது முக்கியம்? தண்ணி முக்கியம். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு நேராக அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு பொறுப்பு. சும்மா நீ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, உன்கிட்ட ஒரு பொறுப்பையும் கொடுக்குறேங்கிறாரு. சும்மா நம்ம வரோம், இந்த சத்தியத்தை கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. கர்த்தர் இந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம் என்றால் நம்மகிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இந்த சாப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அல்லது இந்த தண்ணீரை கர்த்தர் உங்களுக்குள் பாய பண்ணுகிறார் என்றால், நீங்கள் விளைவீங்க, விளைச்சலை கொடுப்பீங்க, கர்த்தருக்கு நீங்க கனி கொடுப்பீங்க, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பீங்கிறதுக்காக கர்த்தர் இந்த சாப்பாட்டையும் தண்ணியும் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏதேனை பண்படுத்தவும் காக்கணும். ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் வேலை செய்யணும். ஏன்னா ஆதாமை கர்த்தர் அப்படிதான் உண்டு பண்ணார். நீ ராஜாவாகவும் ஆசாரியனாக, இந்த 2ஐயும் தான் நம்ம இழந்துட்டோம். சொல்லுங்க. ராஜாவாகவும் வேலை செய்யணும், ஆசாரியன். ராஜா என்றால் கட்டளை கொடுக்கிறவன், ஆசாரியன் என்றால் பண்படுத்தணும். ஆமேன் என்று சொல்லுவோம். அதனாலதான் கர்த்தர் இது எல்லாம் இழந்தேங்கிறதுக்காக தான் வெளிப்படுத்துற 1:6 வாசிக்கிற பொழுது, அவர் தமது சொந்த ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை ராஜாக்களாகவும் நம்மளை ஆசாரியராகவும் கொண்டு போய் பிதா முன்னாடி நிறுத்தி இருக்கிறார் நம்மளை. ஆமேன் என்று சொல்லாம வெளிப்படுத்துற 1:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளை ராஜாவாகவும், சிலுவையில் அவர் செஞ்ச கிரயத்தினுடைய பலன் என்னன்னா, என்னை ராஜாவாகவும் என்னை ஆசாரியனாகவும். ஆமேன் என்று சொல்லலாமா? அதனால தான் சொல்றேன், முதல்ல இந்த தோட்டங்கிறது முதல்ல நான். சொல்லுங்க, இந்த தோட்டம்னா முதல்ல யாரு? போன வாரமே சொன்ன தோட்டம் என்றால் முதல்ல யாரு? நான் தான். அப்போ தேவனை உண்டாக்கி எனக்கு சாப்பாட்டை கொடுத்து எனக்கு தண்ணீரை கொடுத்து என்ன பண்படுத்தவும் என்ன காக்கவும் முதல்ல எனக்குள்ள. ஆமேன் என்று சொல்லுவோம். முதல்ல நான் என்ன செய்யணும்? என்ன பண்படுத்தணும். சத்துருடைய உட்புகுதலின் எல்லைக்குள் இராதபடி, சாத்தானுடைய ஒருவேளை பகை, விரோத, வைராக்கிய, கசப்பு, கோப, சண்டை, பிரிவினை இதெல்லாம் எனக்குள்ள வருது. தேவனை விட்டு விளக்குகிற காரியம் என்ன விட்டு எனக்குள்ள வருதுன்னா உடனே நான் என்ன செய்யணும்? பண்படுத்தணும்.
சும்மா விளையிறதெல்லாம் விளையட்டும்னு சொல்லிட்டு மண்ணாகி எனக்குள்ள போட்டுட்டு உட்காரக்கூடாது. ஒருத்தரை குறித்த கசப்பு வருது, ஒருத்தரை குறித்த கோபம் வருது, எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அல்லது தேவனுக்கு விரோதமான கிரியல் எனக்குள்ள வருது, தேவனை தவறான ஒரு சித்தரிப்பு பிசாசு எனக்குள்ள கொண்டு வரா அப்படின்னா அதையெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அதை நான் பண்படுத்தணும். முதல்ல என்னை காத்து கொள்ளணும். ஆமீன் என்று சொல்ல. முதல்ல என்னைய, ரெண்டாவது அதான் ரொம்ப முக்கியம். அது கணவனாகட்டும், அது மனைவி ஆகட்டும். முதல்ல கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும். இந்த இடத்துல ஆதாமுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும், கணவன்மார்களாகட்டும் மனைவிமார்களாகட்டும், குடும்பத்தை பண்படுத்தவும் காக்கவும் தெரியணும். பண்படுத்தவும் காக்கவும் சத்துனுடைய உட்புகுதல் இருக்குதா? பிசாசுடைய போராட்டம் உள்ள வருதா? என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான், என் கணவன் ஏன் இப்படி இருக்கிற, மனைவி ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம குடும்பத்தை பண்படுத்தவும் காக்கவும் முதல்ல நமக்கு தெரியணும். குடும்பத்தை பண்படுத்தவும் காக்கவும் தெரியலன்னா எப்படி கர்த்தர் தேசத்தை நம்ம கையில தருவாரு? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. திரும்ப சொல்ற கர்த்தர் முதல்ல அவருடைய சாயலாய் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. நமக்கு தேவையான சாப்பாட்டை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவையான தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இதை வாங்கிட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை. கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற முதல்ல தோட்டமாகிய என்ன, ரெண்டாவது என் குடும்பத்தை, மூணாவது தேசத்தை நான் பண்படுத்தவும் காக்கவும் வேணும். அதுலதான் யார் தவறிட்டா? ஆதாம் ஏவாள் தவறிட்டாங்க. அதில் தான் அந்த பண்படுத்துறதையும் காக்கிறதையும். சத்துரு எப்படி வரா, எங்கே வரா, எந்த வழியாக வரா, ஏன் ஏவாள் என்னை விட்டு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறா, யார் கூட பேசுகிறா, என்ன பேச்சு சத்தம் கேட்குது, யாராவது கேட்போம்ல, யாராவது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு ஒருத்தர் வெளியில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தால் யார் கூட பேசிட்டு இருக்கிறா நம்மவே பார்க்க முடியல. அப்போ ஒருவேளை ஆதாம் அதை பார்த்துருக்கணும், ஏவாளை பார்த்துருக்கணும், யார் கூட பேசுகிற ஏவாளு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ரெண்டு பேருமே தவறிட்டோங்கிற. கணவனை சொல்லியும் குற்றம் இல்லை. ஏன்னா நான் கடந்த வாரம் இதை சொன்னேன். இந்த பிசாசு நமக்குள்ள முதல்ல விதைச்சது எது தெரியுமா? கணவன் மனைவியை உன்னாலதான் சொல்லி அடுத்தவங்களை பிளேம் பண்ணி நம்மளை தப்பித்துக்கொள்ள விரும்புகிறோம். எல்லா மகனே மகளே, இல்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவங்களுடைய தவறு அவங்களை திருத்திக்கணும். உங்களுக்கு இருக்கிற வட்டம் முதல்ல என்ன செய்யணும்னா, அதாவது உன் கண்ணில் இருக்கிற உதிரமா துரும்பா, உத்தரம்னு என்னங்க? உத்தரம்னு என்னங்க? இது உத்தரன்னு சொல்லுவோம். தூணுங்க. அதாவது எப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, உங்களில் பெரிய உத்தரம் இருக்கு, அதை எடுக்க மாட்டேங்கிற, இத்தினூண்டு அவங்க கண்ணில் இருக்குது, அதை போய் பார்த்து குற்றப்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்கள் கண்ணில் பெரிய உத்தரமாட்ட பெரிய ஒரு குறை இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம். அவங்களை கர்த்தர் சரிப்படுத்தினா போதும். குடும்பமாட்டு தேசமாட்டு எல்லாம் சரியாயிரும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ சொல்லுங்க, அப்போ இந்த இடத்துல தான் யார் தவறிட்டா? ஆதாம் ஏவாள் தவறினபடினாலே 3ஆம் அதிகாரத்திலேருந்து எல்லாமே குலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே அழிக்கப்பட்டது. அதாவது இந்த ஆதியாம 1:2 எப்படி தெரியுமா சொல்லப்படுகிறது? சொர்க்க வாழ்க்கை. எந்த வாழ்க்கைக்குள்ள இருந்தாங்களாமா? பக்கத்தில் கரம் தப்பிடிங்கிற அந்த வாழ்க்கை உனக்கு வரும் மகளே. நான் அதை விசுவாசிக்கிறேன். இனி உங்களுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கைய, தரித்திர துன்ப வேதனை இல்லாத ஒரு சொர்க்க வாழ்க்கைய முதல்ல உங்க ஆவியில அனுபவிக்க முடியும். நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என் ஆவியில. நான் அடிக்கடி இப்போ டேடியை பார்த்தேன். ஏன்னா ரொம்ப என்னுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். எல்லா விதத்திலும் நொறுக்கப்பட்டு, குடும்பம், சரீரம், வியாதி, எல்லா சிச்சுவேஷனையும் நொறுக்கி எடுத்து தான் என்ன செய்கிறேன்னா, ஆவியானவர் அதை நடத்தினாரு. அப்போ நான் ரொம்ப அந்த டிப்ரெஷன் எல்லாத்தையும் கடந்து வந்தேன். ஆனால் இப்போ இந்த வார்த்தைகள், இந்த காரியங்கள் அப்படியே தெளிவு வர என் ஆவியில் ஒரு பீஸ்ஃபுல்லாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு இளைப்பாறுதலை என் ஆவியில். இதை எதுக்கு சொல்கிறேன்? முதல்ல உனக்குள்ள தருவார் மகளே. வெளியில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கேட்குற இந்த சத்தியத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நிச்சயம் இந்த அனுபவத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். உங்களிலிருந்து தொடங்கட்டும் மகளே, உங்களுக்குள்ள இருந்து தொடங்கட்டும். அடுத்து உன் குடும்பத்துக்குள்ள போட்டு உன் குடும்பத்திலிருந்து தேசத்துக்குள்ள போகும். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. 1:2 ஒரு சொர்க்க வாழ்க்கை இருந்தது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து சாத்தான் என்ன செஞ்சா? எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி எல்லாவற்றையும் நாசப்படுத்திட்டா. எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டா? பிசாசு என்ன பண்ணிட்டா? எல்லாவற்றையும் அழித்து போட்டுட்டா. எல்லாவற்றையும் அழித்து போட்டா. ஆனா ஏசப்பா அல்லது தேவன் இதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண விரும்பினார்.
ஆமேன் என்று சொல்லாமல் இது எதுக்கு சொல்கிறேன்னா இதுலையே தான் சுற்றி வரோம். ரீஸ்டோர் ரினியூ இதையே தான். ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதை திரும்ப திரும்ப பேசுகிறார் என்றால் இதுக்குள்ளே நம்மளை நிலை நிறுத்துகிறார் என்று அர்த்தம். அப்போ தேவன் என்ன செஞ்சார், இந்த ஆதியாகமம் 1-2 அதிகாரத்தை அல்லது இப்படி சொல்லலாம், அதாவது நீங்கள் வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தினுடைய ஹெட்லைன் இங்கிலீஷ் பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஈடன் ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஈடன் ரீஸ்டோர் அப்படின்னா ஏதேனை தேவன் என்ன செய்கிறாரா, மீட்டெடுக்கிறார். அதனுடைய ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா ஏதேனை வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் அர்த்தமே என்னன்னா ஏதேனை தேவன் என்ன செய்றார், மறுபடியும் ரீஸ்டோர் பண்றார். அப்படின்னு என்னன்னா நான் இழந்து போன, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, நான் இழந்து போன ஏதேனின் வாழ்க்கைய, சொர்க்க வாழ்க்கைய, சமாதான வாழ்க்கைய, சந்தோஷத்தின் வாழ்க்கைய தேவன் எனக்குள் மறுபடியும் ரீஸ்டோர் பண்றார், எனக்குள்ள மீட்டெடுக்கிறார், எனக்குள் மீட்டெடுக்கிறார். அவர் மீட்டெடுக்க விரும்பினாலதான் தேவன் தனது சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் என்ன செஞ்சாரா, மீட்டெடுத்தாரு. மீட்டெடுத்தபடினால்தான் மத்தேயு 28 வாசிக்கிற பொழுது 28, 18, 19 வாசிக்கிற பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால்தான் அதை வாசிக்கிற. கடந்த வாரத்தில் வாசித்தோம் சகரியா 13 அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். சகரியா 13:1 வாசிக்கிற பொழுது அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு அடையாளமாக வாசிங்கம்மா. அந்நாளிலே எந்த நாள் அது? அந்நாளில் என்பது பழைய ஏற்பாட்டின் காலம், அந்நாளில் என்பது இப்ப என்ன காலம்? புதிய ஏற்பாட்டின் காலத்துல. அந்நாளிலே புதிய ஏற்பாட்டின் காலத்தை குறித்து சகரியா சொல்லுகிற வார்த்தை இப்ப வாசிமா. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கு. அதாவது அந்நாளிலே தாவீதின் குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் பாவத்தையும் அழுக்கையும் நீக்கிற ஒரு திறக்கப்பட்ட ஊற்று. இதை எதை அடிப்படையில் சொல்றாருன்னா, நான் கடந்த வாரம் இது உங்களுக்கு சொன்னேன். எருசலேமில் ஒரு ஊற்று உண்டாயிருந்தது. அந்த ஊற்று பேரு என்னவாமா? கீகோன். அந்த ஊற்றின் பேர் என்னது? கீகோன் ஊற்று. அந்த ஊற்றில் ஆசாரியர்கள் பலி செலுத்துற பொழுது அந்த ஊற்றிலிருந்து வந்து தண்ணீர் என்னவனு எல்லாவற்றையும் நீக்குகிறது போல, இதே போல பாவத்தின் அழுக்கு நீக்கிறது போல இனி வர நாள் சகரியா சொல்றார். இனி இந்த காலத்துல சகரியா நம்மை குறித்து தான் சொல்லுகிறாரே, பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிற ஒரு திறக்கப்பட்ட ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று தான் எந்த ஊற்று? கல்வாரி ஊற்று. எந்த ஊற்று? இந்த ஊற்றை பற்றி தான் சகரியா சொல்லுகிற ஒரு வார்த்தை. திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக கிரயம் செய்து விட்டார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். திரும்பவும் சொல்றோம், ஏதேன் ஒரு சொர்க்க பூமியா இருந்தது. ஆனா சாத்தானினால் அதை என்ன செஞ்சுச்சு? அழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் வெளிப்படுத்தல் 22 இந்த ஏதோன் என்ன செய்தாமா? ரீஸ்டோர் பண்ணப்படுகிறது அல்லது மீட்டெடுக்கப்படுகிறது. அதற்காக, அந்த மீட்டெடுக்கிறதுக்காக யாரு கிரயம் செஞ்சா? நல்லா சொல்லுங்க, யாரு கிரயம் செஞ்சா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செஞ்சாராமா? கிரயம் செய்தார் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து கிரயம் செய்து முடிச்சுட்டார். எல்லாரும் ஆமென் முடிச்சுட்டாரா இல்லையா? இல்லை இன்னும் கிரயம் செஞ்சுட்டு இருக்கிறாரா? கிரயம் செய்து முடித்து விட்டார். எல்லாரும் ஆமென் சொல்ல. திரும்ப சொல்றோம், ஏதேன் என்ன செஞ்சது? ஆமா, ஏதேன்ல 4 நதி இருந்தது. அந்த ஏதேன் தோட்டம் இருந்தது. அந்த ஏதேன் சொர்க்க பூமியா இருந்தது. ஆனா என்ன செஞ்சுன்னா ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் அந்த சொர்க்க பூமி அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த வெளிப்படுத்தல மீட்டெடுக்கப்படுகிறது. மீட்டெடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கிரயம் செய்து விட்டார். இனி அடுத்து என்ன நடந்ததுன்னா, அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, அதாவது அழிக்கப்பட்டதுக்கும் ரீஸ்டோர் பண்ணப்பட்டதுக்கு இடையில என்ன நடந்தது, இதை நான் என்ன செய்யணும்? ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னா, எசேக்கியேல் 47 அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்வோம். எசேக்கியேல் 47 இது ஒரு நிழலாட்டம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். நான் திரும்பவும் சொல்றேன், ஏதேன் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல இனி ஒரு சாபமும் இராது என்று மீட்டெடுக்கப்பட்டு விட்டது அல்லது மீட்டெடுக்க போகிறோம். இதுக்கு இயேசு கிறிஸ்து கிரயம் செய்து விட்டார். ஆனா இனி நான் என்ன செய்யணும்? ஆமென் என்று சொல்லாமா? இனி நான் என்ன செய்யணுங்கிறத நிழலாட்டமான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம்.
எப்படியாமா நிழலாட்டமா எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இது என் வாழ்க்கையில நடக்கணும். எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். இது ஒரு நிழலாட்டம். எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. ஆனா இதுதான் என் வாழ்க்கையில இனி நடக்க போகிறது. எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். வாசிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 47:1 வாசிப்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. போதுமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். இது எங்க எப்ப நடந்ததுன்னா, எசேக்கியேல் சிறையிருப்புல இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் பாபிலோன் சிறையிருப்புல எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இந்த எசேக்கியேல் புத்தகம் முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குள்ளான புத்தகம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, எசேக்கியேல் அங்கதான் இருக்கிறாரு. பட் தேவன் அவருடைய ஆவியை எழுப்பினார். அவருடைய ஆவி சரீரம் அங்கதான் இருந்தது. ஆனா அவருடைய ஆவியை மாத்திரம் தேவன் என்ன செஞ்சாரா, அங்க வச்சார், இங்க வச்சார். இந்த இடத்துல எங்க வச்சிருக்கிறான்னா, கேபார் நதி அண்டையில. எந்த நதி அண்டையில? ஏன்னா இந்த எசேக்கியேல் ஆசாரிய குடும்பத்தை பூசிதான அவருடைய தகப்பன் பேரு பூசி. ஆமாம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2வது வேதவசனத்தில் இருக்கும். பூசிதான ஆசாரியன், அதாவது எசேக்கியனுடைய தகப்பன் பேர். ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல ஒரு நதி அல்லது ஒரு தண்ணீர் எங்கிருந்து புறப்படுது? எங்கிருந்து புறப்படுதாமா? ஆலயத்தில் இருந்து. நல்லா சொல்லுங்க, எங்கிருந்து புறப்படுது? ஆலய. இப்ப நான் சொன்ன பாத்தியா, கீகோன் ஆறு. கீகோன்ல அந்த ஆலயத்துல கீகோன் இங்கதான் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு போன வாரம் சொன்ன நானு. சாலமோன் ராஜா இங்கதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கீகோன் நதியில தான் சாலமோன் ராஜா என்ன செய்ய, கீகோன் இருக்கிற ஊற்று இருக்கிற இடத்துல, கீகோனின் ஊற்று இருக்கிற இடத்துல தான் இந்த யாரு, இந்த சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த கீகோன் என்கிற அந்த இடத்துக்கு தான் கொண்டு வர சொன்னார். சரி, ஓகே, நான் வேகமா போறேன். எசேக்கியேல் 47:1 இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பா. வாசிங்க. அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. போது, இந்த இடத்துல ஒரு தண்ணீர் ஓடுகிறதா இருந்தது. நான் வேகமா போறேன், என்னோட இணைஞ்சுக்கங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் இதுல எதுல பாக்குறாரு? ஆவிக்குள் பாக்குறாரு. எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். ஆவிக்குள்ள இப்போ இந்த எசேக்கியேலை ஒரு மனுஷன், நல்லா சொல்லுங்க, ஒரு மனுஷன் சொல்லுங்க. அதாவது எசேக்கியேலே இந்த தண்ணீருக்குள்ள போகல. எசேக்கியேலை ஒரு மனுஷன் அந்த ஆலயத்தை சுற்றி நடக்க பண்றாரு. அப்படி நடந்து வேகமா போற, நீங்க வீட்டுல போய் இதை வாசித்து பார்த்துக்கங்க. அப்படி வேகமா சாரி, அந்த எசேக்கியேலை அந்த மனிதன் என்ன செய்யறாரா, ஆலயத்தை சுற்றி நடக்க பண்ணி கொண்டிருக்கிற பொழுது முதல்ல எந்த அளவு, கணுக்கால் அளவு தண்ணீரை பார்க்கிறார். நல்லா விளங்கி, இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். அப்புறம் அதை எதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன். கணுக்கால் அளவு, அடுத்து முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பளவு, அடுத்து 4வது அளவு தான் என்னதுன்னா நீச்சலாலம். அந்த வசந்த வாசிமா, நீச்சலாலம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. நீச்சலாலம் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நீச்சலாலம். இது ஆவிக்குரிய அர்த்தம். அப்புறம் இதனுடைய விளக்கத்தை அப்புறம் சொல்றேன். இப்போ கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சலாலம் மூழ்கிற அளவுக்கு எசேக்கியேலை தேவன் என்ன செய்யறாரா, நடத்தி கொண்டு போகிறார், நடத்தி கொண்டு போகிறார், நடத்தி கொண்டு போகிறாரு. இப்போ இந்த தண்ணீர் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க வாசிங்க. கீழே அப்படியே வாசிங்க, கீழே வாசிங்க. இந்த தண்ணீர், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தன. இல்ல இருமா, அந்த தண்ணீர் கடலிலே விழுமா. அத வசந்த வாசிங்க. கடலிலே விழுமில அந்த தண்ணீர் வாசிமா. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஆவிக்குரிய அர்த்தம் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமாக. இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இந்த தண்ணீர் என்ன செய்தாம, எத்தனாவது வேதவசனம் 8 மறுபடியும் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய்
ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாக. இந்த இடத்துல கடலை எதற்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது என்றால், ஒன்னு உலகம். சொல்லுங்க, ஒன்னு உலகம். ரெண்டாவது, இந்த கடல் என்பது எந்த கடலை குறிக்குதுன்னா சவக்கடல். எந்த கடலை குறிக்கிறது? சவக்கடலை குறிக்குது. அப்ப இந்த நதி நல்லா விளங்கமா. இந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வருதாமா? இந்த இடத்துல கரெக்ட் சொல்லுங்க சார். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு, இந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வருது? ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அங்க ஒரு நதி பாஞ்சுச்சு. இப்ப ஆதியாகமத்துல அந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வந்துச்சு? ஏதேனிலிருந்து புறப்பட்டு வந்துச்சு. அந்த நதி ஏதேனிலிருந்து புறப்பட்டு வந்துச்சு. இந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த நதி கடலில விழுகுது. இந்த நதி கடலில விழுந்த உடனே இந்த நதி என்ன ஆயிடுச்சாமா? இந்த தண்ணீர் எல்லாம் ஆரோக்கியமாயிற்று, சுகமாயிற்று. நல்லா விளங்க. என்ன ஆயிட்டாமா? இப்ப இந்த நதியை ஒண்ணு பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ஏன்னா இந்த இடத்துல பரிசுத்தாவி, தண்ணீர் என்றால யாருக்கு அடையாளம் என்றால் அப்ப பரிசு. ஏன்னா இந்த நதி எங்கிருந்து வந்தது? ஆலயத்தில் இருந்து வந்தது. இந்த தண்ணீர் என்றால் பரிசுத்தாவியானவர். இந்த தண்ணீரை கடைசி நானாவே மாறிடுவேன், நதியா நானே மாறிடுவேன். எல்லாரும் என்று சொல்ல, அதை அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். இப்போ இந்த தண்ணீர் வந்து விழுந்தபடியினாலே இந்த கடல் இப்ப என்னவா மாறிடுச்சு? ஆரோக்கியம். முதல்ல ஆரோக்கியமாகுது இந்த தண்ணீர். இந்த கடல்ல வந்து விழுந்தபடினால 7 காரியம் நடக்குது அங்க. அதனால சொல்ல வர, இந்த தண்ணீர் முதல்ல என்ன ஆயிற்று? ஆரோக்கியமாயிற்று. இதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் சவக்கடல் சொல்லுங்க, அல்லது சாபம் நிறைஞ்சது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவ. இனி ஒரு சாபம் இராதுன்னு சொல்றாரே. இப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த தண்ணீர் சாபமா இருந்தது, இந்த தண்ணீர் ஒரு சவக்கடலா இருந்தது, இந்த தண்ணீர் எப்படி வேதனை இருந்தது. ஆனா இந்த நதி அல்லது இந்த தண்ணீர் அல்லது இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் இந்த கடலுக்குள் விழுந்தபடினாலே சாபம் இல்லை. ஆமென் என்று சொல்ல. முதல்ல என்ன இல்ல? சாபம் இல்ல. முதல்ல என்ன இல்ல? சாபம் இல்ல. இந்த தண்ணீர் என்னவா மாறிட்டு? ஆரோக்கியமாயிட்டு. அடுத்து பாருங்க, அடுத்து அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிச்சுட்டே வாங்கம்மா. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் இதெல்லாம் நம்ம சொல்லுங்க யாராமா? ஜீவ பிராணிகள் பிழைக்கும். சொல்லுங்க, அதாவது வியாதியில, வேதனையில, தரித்திரத்துல இருக்கிற எல்லா ஜீவ பிராணிகளும் இந்த நதி போகிற இடத்துல பிழைக்கும். எல்லாரும் ஆமென் சொல்ல, பிழைப்பூட்டுவார்கள். முதல்ல சொல்லுங்க ஆரோக்கியம். ரெண்டாவது ஆரோக்கியங்கிறத விட சாபம் இராது. சொல்லுங்க, இனி சாபம் இராது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஏன்னா இந்த நதி வந்துருச்சு, இந்த நதி வந்தனால, இந்த தண்ணீர் வந்தனால இனி சாபம் இராது. அடுத்து பாருங்க, ஜீவ பிராணிகள் பிழைக்கும். அடுத்து பாருங்க, மச்சங்கள், வெகு ஏராளமான மச்சங்கள் அதுல என்ன செஞ்சிருக்குமாமா? உண்டாயிருக்கு. மச்சங்கள் என்றால் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். மச்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து 4வது பாருங்க, அடுத்து என்ன செஞ்சிருமாமா? வேதத்துல வாசிக்கிற பொழுது 10வது வேத வசனத்தை வாசிங்க. 10. அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயிம் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற இருங்கம்மா. அதின் மச்சங்கள் 10 தானே கடைசி பாருங்க. அதின் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏற. அப்படின்னா பெருக்கம். சொல்லுங்க, அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அடையாளமா ஆவியானவர் சொல்றாரு. இனி சாபம் இராது. சொல்லுங்க, இனி சாபம் இராது. ஜீவ பிராணிகள் பிழைக்கும், மச்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து பாருங்க, பெருக்கம் இருக்கும். அடுத்து பாருங்க, நதியின் இக்கரையிலும் அக்கறையிலும் ஏராளமான விருட்சங்கள். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். விருட்சங்கள் உண்டாகும். அடுத்து அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இலைகள் உதிராதுன்னா குறுகி போக மாட்டீங்க. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? குறுகி போக மாட்டீங்க. அடுத்து மாதம் புது கனிகள் பிறக்கும். அப்ப மாதம் என்ன செய்யுமாமா? புது ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கு. கடைசியில என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இலை எப்படியாமா கனிகள் புசிப்புக்கும், 12 கடைசி கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் ஆனவைகள். அப்படி என்றால் சுகம் உண்டாகும்.
7 ஆசீர்வாதம் திரும்ப கடகடன்னு சொல்றேன். முதல்ல இந்த நதி, இந்த தண்ணீர் வந்து அந்த கடலிலே விழுந்தபடினாலே அந்த கடலிலே இனி என்ன இருக்காது? சாபம் இருக்காது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சாபம் இருக்காது. அடுத்து ஜீவ பிராணிகள் பிழைக்கும். அடுத்து மச்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து பெருக்கம் உண்டாகும். குறுகி போகாது. புது புது ஆசீர்வாதம். இனி என்ன ஆகுவாக? சுகம் உண்டாகும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். அதனால தான் நான் சொல்றேன், நான் இந்த 4 நாள் பேசுனதை நான் இவ்வளவு குறுக்கி உங்களுக்கு பேசுறேன். இது இத்தனை 7 வித ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்துட்டாரு. சாரி இந்த இடத்துல இருக்குது மெயினா. அதாவது எசேக்கியேல் 47 இந்த தண்ணீரிலே அதாவது எசேக்கியேலை ஒரு மனுஷன் இந்த தண்ணீரின் வழியாய் நடத்தினார். முதல்ல கணுக்கால் அளவு நடத்தினார், அடுத்து முழங்கால் அளவு நடத்தினார், அடுத்து இடுப்பு அளவு நடத்தினார், அடுத்து நீச்சல் ஆழம். இந்த நீச்சல் ஆழம் வர 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 அடுத்து அந்த தண்ணீர் பாய்ந்து எங்க வந்து இந்த சவக்கடல்ல விழுகுது, அல்லது சாபம் நிறைஞ்ச உலகத்துல விழுகுது, அது சாபம் நிறைஞ்ச எனக்குள்ள விழுகுது. இப்ப இந்த நதி எனக்குள்ள விழுந்தபடினால எனக்குள்ள என்ன இல்லை? சாபம் இல்லை. சாபம் இல்லாத மாத்திரமல்ல, இனி ஜீவ பிராணிகள் பிழைக்கும், அல்லது என் சரீரத்தில் உறுப்புகள் எல்லாம் பிழைக்கும். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. சரீர உறுப்புகள் எல்லாம் பிழைக்கும். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. சரீர உறுப்புகளை சரீர சொல்லுங்க. ஆமா, இந்த நதி எனக்குள் பாய்ந்தபடினால என் கணையம் உயிரடைகிறது, என் ஹார்ட் உயிரடையது, என் எலும்பு உயிரடையது, நரம்பு உயிரடையது. இனி நான் ஜீவ பிராணியா, ஜீவன் எனக்குள் வர 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 எனக்குள் ஜீவன் உண்டாகுது. எனக்குள் ஜீவன் உண்டாகுது. எனக்குள்ள என்ன உண்டாகுது? ஜீவ பிராணிகள் பிழைக்கும். அடுத்து மச்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து பெருக்கம் உண்டாகுது. அடுத்து குறுகி போக மாட்டேன். புது புது சொல்லுங்க. இனி மாதம் மாதம் புது புது சொல்லுங்க. மாதம் மாதம் இனி நான் கனி கொடுப்பேன். மாதம் 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 ஐயோ இந்த மாதம் நான் என்ன செய்வேன்? இந்த மாதம் எப்படி வட்டி கட்டுவேன்? இந்த மாதம் எப்படி கடன் அடைப்பேன்? இல்லை, மாதம் மாதம் புது புது வாசல்கள் எனக்கு திறக்கப்படும். மாதம் மாதம் புது புது ஆர்டர்கள் எனக்கு வரும். மாதம் மாதம் புது புது வழிகள் எனக்கு திறக்க. மாதம் மாதம் புது புது ஆசீர்வாதம், மாதம் மாதம் புது புது பொருள்கள் வாங்குகிறதுக்கு கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க போறான். ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக சுகம் உண்டாகும். நோய் இல்லாத வாழ்வே குறைவில்லாத சொல்லுங்க, தெரியல மறந்துட்டேன். குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப ஆசீர்வாதம்னா நோயில்லாத வாழ்வு. அதையே இனி கர்த்தர் எனக்கு தரப்பாரார். ஏன்னா இந்த நதி பாயுது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த நதி பாயுது. ஓகே ஓகே. இப்போ இதுதான் எசேக்கியேல் 47 அதிகாரத்துல இருக்கிறதான. அதான் சொல்றேன், இதை பெருசா சொல்லலாம், ஆனா சுருக்கி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி ஓகே. இப்போ நான் திரும்ப சொல்றேன். ஏதேன் என்ன செஞ்சது? அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா வெளிப்படுத்தி 22 ரீஸ்டோர் பண்றாரு, மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுக்கிறதுக்கு இடையில இந்த எசேக்கியேல் 47 ஒரு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட பகுதி. இப்போ என் வாழ்க்கைக்குள்ள வர, இப்போ என் வாழ்க்கையில இது எப்படி நடக்க போகுது? இப்ப நம்ம இடத்துக்கு வந்துருவோம். இந்த இடத்துல நம்மளை நிறுத்த போறோம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? சரி ஓகே. இப்ப திரும்ப சொல்லுங்க. ஏதேன் தோட்டம். சொல்லுங்க. ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம். இப்ப இந்த தோட்டம் என்பது யாரு? நான் தான்மா. ஐயோ இப்படி யோசிக்கிறீங்க. தோட்டம் என்றால் யாருக்கு? போன வாரத்திலிருந்தே இதைத்தான் சொல்ற. தோட்டம் நான் தான். தோட்டத்தை பண்படுத்தின இத்தனை நேரம் சொன்னேம்மா. தோட்டத்தை பண்படுத்துங்க இத்தனை நேரம் சொன்ன. தோட்டம் யாருமா? நம்ம தான். இப்போ இந்த தோட்டம் டிரான்ஸ்பர் ஆகி ஆலயமா மாறுது. எல்லாரும் கரந்தட்டுவோம். ஏன்னா இந்த தோட்டத்துல விதைக்க ஆமென்னு சொல்லுவோம். அல்லது இந்த தோட்டத்துல தண்ணீர் பாய பாய இப்ப தோட்டம் என்னவா மாறுதுன்னா ஆலயமா மாறுது. நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா நகரமா மாறு. அது அப்புறம் போவோம். இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். தோட்டம் என்னவா மாறுது? இப்ப நான் ஒரு தோட்டம். இப்ப இந்த தோட்டம் முதல்ல நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. தேவனோட ஐக்கியமா இருந்தது. இந்த 4 நதிகள் எனக்குள்ள பாஞ்சு நான் நல்ல செழிப்பா தான் இருந்தேன். ஆனா பிசாசு எப்ப வந்து என்ன கெடுத்தானோ இந்த தோட்டம் சாபமா மாறிடுச்சு. இந்த தோட்டம் என்னவா மாறிடுச்சு? வேதனை, துக்கம், என்னமோ சொல்ற மாதிரி மண்ணுல எதை போட்டாலும் விளையுங்கிற மாதிரி களச்செடியும் விளையுது, கனி செடியும் வளருது. நானும் பிடுங்கி பார்க்குறேன், மறுபடியும் வளருது. நானும் பிடுங்கி பார்க்குறேன், மறுபடியும் வளருது. இந்த தோட்டம் நாசமாயிட்டே இருக்குதே. ஆமா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுங்கிறதுனால என்னுடைய தோட்டம் நாசமாகறதுனால நான் பேசுறதும் எப்படிதான் வருது? சபிக்கப்பட்ட வார்த்தையா தான் வருது. நானும் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கோவப்படுறதே ஏன்னா இந்த தோட்டம் சரியில்லை. சொல்லுங்க
சொல்லுங்கள், என் தோட்டம் சரியில்லை. ஆமாம், என்னுடைய இருதயமாகிய தோட்டம் என்ன செய்யலை. ஏசப்பா சொல்றார், பண்படுத்தப்பட்ட நிலமா என் தோட்டம் மாறணும். சரி, ஓகே. இப்போ இந்த தோட்டத்தில் சாபம், துன்பம், இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட, ஆமாம், நாளைக்கு கடனை எப்படி கட்டுறது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நாளைக்கு என்னத்தை சமைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? பிள்ளைக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்டுறதுன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா இந்த தோட்டத்தில் துக்கம், துயரம், வேதனை எல்லாம் இதெல்லாம் தாண்டி தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன், ஜோமணி என்ன நடக்குது, இதெல்லாம் ஒரு சோர்வு, வேதனை, துக்கம் எதுக்குள்ள இருக்குது? இந்த தோட்டத்துக்குள்ள இருக்குது. இந்த தோட்டத்தை மறுபடியும் தேவன் ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் கறந்துட்டுவோமா? எல்லாரும் கறந்துட்டு. இந்த தோட்டத்தை தேவன் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். இதுக்கு ஒரு 7 ஆசீர்வாதம். என்கிட்ட பேசுறதுலாம் 7 தாங்க. 5, 7 பூரணம். ஆமாம், பூரணம் 7 தான். இதையும் முதல்ல 7 பார்த்தோம், இப்போ ஒரு 7. இதை கர்த்தர் முதல்ல சொல்ற கடகன்னு சொல்லிடுறேன். இந்த தோட்டமாகிய, இந்த தோட்டம்னா யாரு? திரும்ப சொல்லுங்க, இந்த தோட்டம் யாரு? நான் தான். எந்த தோட்டத்தை தேவன் முதல்ல சீரமைக்க விரும்புகிறார் அல்லது சரி செய்ய விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. இந்த தோட்டத்தை தேவன் 1 சீரமைக்க விரும்புகிறார், 2வது புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரா? புதுப்பிக்க விரும்புகிறார். அடுத்து இந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அடுத்து இந்த ஏதேன் தோட்டத்தை குணப்படுத்த விரும்புகிறார். அடுத்து இந்த ஏதேன் தோட்டத்தை பெருக பண்ண விரும்புகிறார். அடுத்து இந்த ஏதேன் தோட்டத்தை நிலைநிறுத்த விரும்புகிறார். அடுத்து இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் அல்லது உலாவ விரும்புகிறார். அதுதான் ஆதி நிலை. ஓகேவாமா? திரும்ப சொல்றேன். ஆமா, சீரமைக்க விரும்புகிறார், ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார் முதல்ல. 2வது புதுப்பிக்க விரும்புகிறார், ரினியூ பண்ண விரும்புகிறார். 3வது ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பிளஸ் பண்ண விரும்புகிறார். அடுத்து குணப்படுத்த விரும்புகிறார், ஹீல் பண்ண விரும்புகிறார். ஏன்னா என்னுடைய தோட்டத்தில் வியாதி இருக்குது, வேதனை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, என் ஆவியில முறிவு, ஆத்மாவில் ஒரு டிப்ரெஷன், இதை எல்லாவற்றிலிருந்து கர்த்தரனே ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? அப்ப குணப்படுத்த விரும்புகிறார், ஹீல் பண்ண விரும்புகிறார். அடுத்து பெருக பண்ண விரும்புகிறார். என்னுடைய தோட்டத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரா? பெருக பண்ண, மல்டிப்ளையர் பண்ண விரும்புகிறாரு. அடுத்து நிலைநிறுத்த, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்டதான தேவனுடைய அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தில் தேவன் என்னை ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறார். அப்படி நான் நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆமென் என்று சொல்ல எப்படி விரும்புகிறாராமா? அடுத்து கடைசியில வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன்னா நான் என்னவா இருக்கிற, எதுல வாசம் பண்ணுவாரு? வாசஸ்தலத்தில். தேவன் ஏன்னா மனிதனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம். அப்ப ஸ்டே பண்ண விரும்புகிறார். அடுத்து அந்த ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறார். அடுத்து ஸ்டே பண்ண விரும்புகிறார். திரும்ப சொல்றார், ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார், ரினியூ பண்ண விரும்புகிறார், பிளஸ் பண்ண விரும்புகிறார், ஹீல் பண்ண விரும்புகிறார், மல்டிப்ளையர் பண்ண விரும்புகிறார், ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறார், ஸ்டே பண்ண விரும்புகிறார். எல்லாரும் கரந்தட்டலாமா? எல்லாரும் கரந்தட்டலாமா? இதை தேவன் எனக்குள் செய்ய விரும்புகிறார். புரியுதாமா? இப்படியா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள தேவன் இந்த 7 காரியத்தை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? இதை நமக்காக பேசிட்டு இருக்கிற எசேக்கியேல் முடிஞ்சிருச்சு. எசேக்கியேல் 47 இருக்கிற காரியத்தை இப்போ கர்த்தர் பேசிட்டார். இப்போ இந்த 7 காரியத்தையும் எனக்குள் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ எசேக்கியேல் 47 ஒரு நிழலாட்டமா பேசினார். ஓகே, இப்போ இது என் வாழ்க்கையில இத்தனை இந்த 7 காரியத்தை எனக்குள்ள செய்ய விரும்புறாரு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல வாசிக்கிறோம். இத்தனை நேரம் கவனிக்காட்டி பரவாயில்ல, இப்போ முக்கியமாக கவனிக்கணும். எசேக்கியேலை ஒரு மனுஷன் எங்கே கூட்டிகிட்டு போனார்? அந்த ஆலயத்தினுடைய நதி ஓரத்தில் அல்லது அந்த நதியில் கூட்டிகிட்டு போனார். அப்போது இந்த ஒரு மனுஷனை யார் என்று இந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்றால் ஆவியானவர். யார் நம்மளை கூட்டிகிட்டு போகணும்? இப்போ சொல்லுங்கள், யாரை கூட்டிகிட்டு போகணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இதை நிறைய பிரசங்கத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஆதாமே, நான் தேவன் சொல்கிறார், இப்படி சொல்கிறார், ஆதாமே முதல்ல உங்கள் கையில் தான் நான் என்ன செஞ்சேன்? பூமியை கொடுத்தேன். நீ என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. உன்னைத்தான் ஆளை கொடுத்தேன், ஆசீர்வதிக்க கொடுத்தேன். நீ என்ன செஞ்சிட? விட்டுட்ட.
ரெண்டாவது தரம் மறுபடியும் கையில பூமியை கொடுப்பேன், ஆனா உங்கள்கிட்ட தனியா கொடுக்க மாட்டேன், உனக்கு ஒரு துணையாளனாகிய ஆவியானவரை நீ சார்ந்து கொள்ள மறுபடியும் இந்த பூமியை நீ ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. அதனால்தான் ஏசப்பா சொல்றார், நான் போகிறது நல்லது, நான் போன பின்பு யார் அனுப்புற? தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளனோட நீ இணைஞ்சிட்டேன்னு வச்சுக்கவே, இந்த பூமியை என்ன செய்யலாம்? முதல்ல உன்னை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், அடுத்து உன் குடும்பத்தை, மூணாவது பூமியை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த எசேக்கியலோட ஒரு மனுஷன் போனது போல இப்ப ஆவியானவர் என்னை நடத்த விரும்புகிறார். எப்படி நடத்த விரும்புகிறார்? ஆவியானவர் என்னை நடத்த விரும்புகிறாரு. அதனால தான் சொல்கிறேன், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அந்த ஆவிக்குள்ள, அந்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சு ப்ராக்டிக்கலாக இப்போ சொல்கிறேன், இணைஞ்சு நீங்கள் ஜெபிக்க. முதல்ல எசேக்கியேல எந்த அளவு வந்தார்? கணுக்கால் அளவு. ஒரு சிலர் வெளியிலவே நின்றுட்டோம், ஒரு சிலர் கணுக்கால் அளவுலேயே நின்றுட்டோம், ஒரு சிலர் முழங்கால் அளவில் நின்ட்டோம், ஒரு சிலர் இடுப்பளவில் நின்ட்டோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் எந்த அளவுக்குள்ள கூட்டிட்டு போக விரும்புறாருண்டா, நீச்சலாலோ. சொல்லுமா, நீச்சலாலோ. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கணுக்கால் அளவு. நல்ல விளங்கமா? அதாவது நான் நைட்டு மெசேஜ் முடிச்சுட்டு நான் வாஞ்சிச்சதையே தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், வாஞ்சிச்சதை சொல்கிறேன். அதாவது முதல்ல சொல்கிறேன், கணுக்கால் அளவு என்றால், நல்லா விளங்க, கணுக்கால் என்றால் சுயபலத்தில் நிற்கிறது. நல்ல இதெல்லாம் விளங்க என்னங்க, கணுக்கால் அளவென்றால் சுயபலம். என்னதான் எனக்கு இந்த இடத்துல ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு, வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47:11 வாசிங்க. 47:11. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். என்னன்னா, அதாவது இந்த நதி பாஞ்சிட்டு இருக்குது. நல்லா விளங்கமா? இப்போ இங்கிருந்து இந்த நதி பாஞ்சிச்சு, நதி அப்படிங்கிற ஃப்ளட்டு, அதாவது அந்த இடம் பாஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ஒன்னையுமே வைக்காது. இப்போ நமக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா, இப்போ எங்கே வந்துச்சு? வயல் நாட்டில் வந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போச்சு. ஒன்றும் கூட தப்புலிங்க. ஒன்று எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்போது இந்த வெள்ளம் அல்லது என்ன சொல்லலாம், இந்த தண்ணீர் பாயிற பொழுது எனக்குள்ள எல்லாமே அடிச்சுட்டு போயிடணும். அப்போ இந்த இடத்துல அடிக்கிற பொழுது எல்லாமே அடிச்சுட்டு போயிடணும். ஆனாலும் பாருங்க, அதில் ஒரு சிலது பாருங்க, ஆனால் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்குகளும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே. அதாவது சவக்கடல்ல என்னதான் இருக்கும்? உப்பு. அதாவது ஒரு சரித்திரம் எப்படி சொல்லப்படுதுன்னா, யார் அவ? லோத்துவின் மனைவி. சவக்கடல் பக்கத்தில் தான் அந்த லோத்துவின் மனைவி என்ன செய்கிறான்? உப்பு தூணாகிறான். நிறைய நேரங்கள் அந்த உப்பு கரைஞ்சு உளுந்துருமாமா. உப்பு என்ன பண்ணுமா? அந்த லோத்துவின் மனைவி கரைஞ்சு உளுந்துருமாமா. ஆனால் அந்த சவக்கடல் ஒரு காற்று அடிக்குமாமா. அப்படியே அந்த காற்று மறுபடியும் என்ன செய்யுமா? லோத்துவின் மனைவி மேலே அப்படியே அப்பிக்கு மறுபடியும் அது சைஸ் ஆயிருமாமா. அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த லோத்துவின் மனைவி அந்த உப்பு தூண் இன்னைக்கு வரைக்கும் இருக்க காரணம்னா, சவக்கடல் இருந்து அந்த உப்பு. ஏன்னா இந்த சவக்கடல் அப்படிங்கிறது பாயாத கடல். அதாவது பெரிய மெசேஜ், யோர்தானுக்கு சவக்கடல் இருக்கிற மெசேஜ் அது வேற மெசேஜ். சவக்கடல் உப்பாகவே தான் இருக்கும். இதை எதுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் மேலே எத்தனை தான் வெள்ளம் பாஞ்சாலும் மறுரூபமாகாமையே இருக்கிறோம். பார்த்தீங்களா? எத்தனை தான் வெள்ளம் வெஞ்சாலும் என்ன இல்லை? மறுரூபமாகிறது இல்லையே. எத்தனை தான் ஆவியானவர் கொட்டி இப்போ படிச்சு கொடுத்தாலும் மறுரூபமாக. அதுதான் இந்த இடம். ஒரு சிலது மடுக்காகவே இருக்குது, இன்னொரு சில உப்பாகவே இருக்குது. கிருபையை போக்கடிக்கிறவர்கள் அவர்கள். இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா, நீங்களும் மறுரூபமாகி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்கன்னு சொல்லிதான். ஆனால் ஒரு சிலர் இன்னும் சாணியாகவே உட்காந்துக்கிறோம். பார்த்தீங்களா? சாணி என்ன பண்ணும்? அடிச்ச இடத்த அப்படியே தான் இருக்கும். அப்படி இல்லாமல், இல்லை ஆண்டவரே இதை என்னென்ட்டு பேசுறீரண்டா, நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். ஆமாம், என்னென்னு சொல்ல இதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இப்போ சொல்லுங்கள், கணுக்கால் அளவு. இப்போ கணுக்கால் என்றால் சுயபலத்திலேயே நிற்கிறது. என்ன ஆவியானவர் பேசினாலும் எதை காட்டிடுவோம்? சுயபலத்தை காட்டிடுவோம். என்ன தேவன் நம்மகிட்ட பேசினாலும் நம்மகிட்ட அந்த சுயம் வெளிப்படுவாருங்க. ஓகே, இது கணுக்கால் அளவு என்றால் சுயபலம். ரெண்டாவது என்ன இல்லைம்மா? முழங்கால். சொல்லுங்க, முழங்கால். அப்படின்னா ஒரு சிலரை முழங்கால் போடுங்கன்னா ஸ்டெடியா முழங்கால் போடுவாங்க. கேட்குறீங்களா? இங்கிட்டு அங்கிட்டு
அப்படின்னா என்னமோ சொல்லுவாங்களே, எதையோ பாம்புக்கு என்னமோ கடனை தவளைக்கு தலையை காட்டுறது வாழை காட்டுறதுங்கிற மாதிரி இருக்கலாங்களே. இந்த மனுஷன் பேசினா இப்படி சாஞ்சுக்கிறது, இந்த மனுஷன் பேசினா அப்படி. அதாவது முழங்கால் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாத இடம். எப்படின்னா ஸ்டெடி மைண்ட் இல்லாதது, தடுமாற்றம். அதாவது வேதத்தில் வசனம் இருக்குல்ல, புறாவும் அடுத்து என்னது காகமும். புறா சரி, காகம் எப்படின்னு வருகிறதும் போகிறதும். வருகிறது அதிகாலையில் கொஞ்ச நாள் நல்லா ஃபயராக ஜெபிப்போம், அப்புறம் படுத்துக்குவோம். அப்புறம் நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு நல்லா மேலே வாங்க டங்குன்னு கீழே விழுந்துருவோம். இதெல்லாம் என்னென்னா முழங்கால் அளவு. இந்த அளவெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்லுவார். இதெல்லாம் நம்மளை டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நம்மளோட பேசுகிறார் என்றால் நம்மளை மறுரூபமாக்க விரும்புகிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு. அடுத்து மூணாவது இடுப்பு. இடுப்புன்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தனால சொல்கிறேன். இடுப்புன்னா என்னன்னா, இப்போ ஜாக்லின் பேசுனா எனக்கு சார்பாக பேசுறது, அல்லது மற்ற மனுஷன் பேசுனா அவங்களுக்கு சார்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கூட்டத்தில் அப்பா நல்ல அபிஷேகம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் கூப்பிட்டு ஏங்க அந்த மீட்டிங்கெல்லாம் போகிறீங்கன்னா அவ்வளோ அதை முடிஞ்சா அந்த பக்கம் சாஞ்சார். இழுக்கிற இழுப்புக்கு, மனுஷன் இழுக்கிற இழுப்புக்கு, அல்லது உலகம் இழுக்கிற இழுப்புக்கு, பொருளாசை இழுக்கிற இழுப்புக்கு. எப்படியாமா? பொருளாசை இழுக்கிற இழுப்புக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி மக திருச்சியில், ஒரு மக அவள் நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாள். ஸ்கூலுக்கு போகிறப்ப நல்ல ஜுவல்ஸ், நல்ல பயங்கர மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, அது இதெல்லாம் போட்டுட்டு போவாள். அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனால் கம்மலெல்லாம் இல்லாமல் இருந்தான். ஏமா கம்மலெல்லாம் இல்லைங்கிற, இன்னைக்கு பாஸ்ட் வராருங்கன்னா. ஒரு தம்பி ஒரு சினிமா பாட்டு பாடினா, ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் இந்த பாட்டு பாடினான், உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு பாத்ரூம்கள் பாடிட்டு இருந்தான். டே அம்மாச்சி வருது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உலகம் இழுக்கிற இழுப்புக்கு தன்னை வேஷமாக்கி கொள்ளுகிற மனுஷர். ஆமேன் என்று சொல்லுங்க. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு. ஆனால் எந்த அனுபவம் இன்னைக்கு இதை மட்டும்தான். அதாவது இன்னைக்கு பேசுகிற முழு சத்தியத்துக்கும் இந்த வார்த்தை என்னன்னா, நீச்சல் ஆழம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல. எந்த ஆழ வேணும்? நீச்சல் ஆழம். எந்த ஆளை வேணுமாமா? அப்போ கணுக்கால் அளவும் வேண்டாம், முழங்கால் அளவும் வேண்டாம், எனக்கு இடுப்பளம் வேண்டாம். எனக்கு எந்த ஆழம் வேணும்? நீச்சல் ஆழம். அதாவது நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு இருக்கிற பொழுது, ஒருவேளை நீச்சல் அடிக்க தெரிஞ்ச பரவாயில்ல, நீச்சல் அடிச்சுட்டே இருக்கிறீங்க வைங்க, தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா என்ன நடக்குங்க? அதாவது இப்படி சொல்லலாம். அதாவது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவில் நீச்சல் அளவு என்றால் அந்த தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி, அந்த தண்ணி இழுக்கிற இழுப்புக்கு நம்ம மாறிடுவோம். அதுதான் நீச்சல் ஆழம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல. திரும்ப சொல்லுங்க. தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா நம்ம எதிர்த்து திரும்பி வரணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? திரும்பி வர முடியாது. அந்த தண்ணீர் எப்படி இழுத்துட்டு போகுதோ, எல்லாரும் சொல்லுங்க, தண்ணீர் எப்படி இழுத்துட்டு போகுதோ அந்த இழுத்துட்டு போகிற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அதுதான் நீச்சல் ஆழம். அப்ப என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்துல கணுக்கால் அளவும் வேண்டாம், முழங்கால் அளவும் வேண்டாம், இடுப்பளவும் வேண்டாம். எந்த ஆளை வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவரே உங்களோட இதை இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும்னா, நீச்சல் ஆழம் என்பதே பரிசுத்த ஆவியானவரோட இசைந்து வாழுகிற வாழ்க்கை. நல்லா கரந்தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரோட எசஞ்சு பரிசுத்த ஆவியானவர் நில்லுன்னா நில்லு, உட்கார்னா உட்கார், எந்திரினா எந்திரி, ஜெபினா ஜெபி, அந்நிய பாஷை பேசிட்டே இரு, ஒன்னும் பேசாத அப்படின்னு சொன்னார்னா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட எசஞ்சு வாழுகிற வாழ்க்கை தான் நீச்சல் ஆழம். ஆமேன் என்று சொல்லலாமா? இன்னும் சொல்லணும்னா, இந்த உலகத்தினுடைய ஆசை, சொல்லுங்க, இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தினுடைய விருப்பம், அல்லது இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை, அல்லது இன்னும் சொல்லணும்னா இந்த உலகத்தை நான் வாழணுங்கிறதுக்காக, அல்லது நல்லா கனி கொடுக்கணுங்கிறதுக்காக, அல்லது நல்லா நான் பெருகணுங்கிறதுக்காக நாம் முயற்சி செய்கிறதை விட்டு எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். நாம் முயற்சி செய்கிறதை விட்டுட்டு என் கணவனை திருத்திடுவேன்,
என் மனைவியை திருத்திடுவேன், என் பிள்ளைய திருத்திடுவேன், எங்க அப்பா அம்மாவை திருத்திடுவேன்னு நான் எடுக்கிற முயற்சியை விட பரிசுத்த ஆவியானவரோடு கூட எசஞ்சு 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 நிக்கிற வாழ்க்கை தான் நீச்சலால மூழ்கிற வாழ்க்கை. நான் இன்னைக்கு ₹1,00,000 பார்க்கணும், இன்னைக்கு நான் ₹1,00,00,000 பார்க்கணும்னு சொல்லி நான் எடுக்கிற முயற்சியை விட பரிசுத்த ஆவியானவரே உங்களோட இணைஞ்சுக்கிறேன். என்ன செய்யணும் ஆவியானவரே, என்ன செய்யணும்? ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? நீ பெருக விரும்புகிறாரு, நீ குறுகி போகக்கூடாதுன்னு விரும்புகிறாரு, மாதம் மாதம் புது புது கனி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு, உன் வாழ்க்கையில் சுகம் உண்டாக்கணும்னு விரும்புகிறாரு, நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, உன் வாழ்க்கையில் சாபம் இருக்கக்கூடாதுன்னு யார் விரும்புகிறா? பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடினாலே உன்னுடைய சொந்த முயற்சியை நீங்கள் எடுக்காம, சொந்த எஃபெக்டை போடாம, உங்க சொந்த காரியங்களை செய்யாம பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சு 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 நீச்சல் ஆழத்துக்குள்ள போக 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 நீங்க போகிற இடமெல்லாம் பிழைப்பு உண்டாகும். இதை நான் நேற்று ஜெபிச்சுட்டு இருந்த பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்த சொல்கிறேன். ஜப விண்ணப்பத்தை கூட எல்லாரும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஜப விண்ணப்பத்தை கூட நான் விரும்புகிற மாதிரி ஜெபிக்காம என் கணவனை குறிச்சோ, என் பிள்ளையை குறிச்சோ, என் தொழிலை குறிச்சோ பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னை ஜெபிக்க வைக்கிறாரோ அப்படி நான் ஜெபிக்கிற பொழுது ஆமென் என்று சொல்லாமா, உன் இன்னது வேண்டும் என்பதை அல்லது எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். உங்க கணவனுக்கு நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கலாம், உங்க தொழிலுக்கு எப்படி ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களுக்கு ஜெபத்திலே வழிநடத்தி உங்க நாவோடு இணைஞ்சு அந்நிய பாஷையில ஆவியானவர் ஜெபிக்க 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 அந்த ஜெபத்திற்கு பிதா உடனே பதில் கொடுப்பார். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க, நல்லா கரந்தட்டுங்க. இப்போ புரிஞ்சுச்சா? கண்ணு கால் அளவு இதெல்லாம் ஓகேவா? வேகமா வேகமா சரி சொல்லுங்க. இப்போ நீச்சல் ஆழம் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நீச்சல் ஆழம் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவரோட நல்ல நல்ல எஸ் செஞ்ச அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரோட. இப்போ நீங்க ஆவியானவரோடு கூட எசஞ்சு உள்ள வர வர நல்ல விளங்கமா எண்டுக்கு வந்துட்டோம். ஆவியானவரோட நீங்க எசஞ்சு எசஞ்சு எந்தெந்த அளவல்ல, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவும் அல்ல, நீச்சல் ஆழம் அப்படியே மூழ்க மூழ்க நீச்சல் ஆழத்துக்குள்ள மூழ்க மூழ்க உங்க மேல எதெல்லாம் பெருகும் தெரியுமா? கிருபை பெருகும். நல்லா சொல்லுங்க, கிருபையின் நீச்சல் ஆழம், வல்லமையின் நீச்சல் ஆழம். ரெண்டாவது, நீங்க ஆவிக்குள்ள அப்படியே வர வர உங்களுக்குள்ள தெய்வீக புதுப்பித்தலாம் என்று சொல்லுவோம். அதாவது எப்படி சொன்னா, இனி சாபம் இருக்காது, இனி வாழ்க்கையில சாபமான கிரியைகள் இருக்காது, தரித்திரங்கள் இருக்காது, வியாதிகள் இருக்காது, துன்பம் வரும், ஆனா அது உன்னை மேற்கொள்ளாதுங்கிற நானு. ஆமென் என்று சொல்லலாமா? அப்படின்னா இதை எப்படி சொன்னானா, நீங்கள் நீச்சலால் உள்ளே போக போக ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 ஒரு தெய்வீக புதுப்பித்தல் உங்களுக்குள்ள வந்துடும். தெய்வீக டிவைன் 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 ரினியூ ஒரு தெய்வீக புதுப்பித்தலை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவாரு. அடுத்து தரிசு நிலங்கள் எல்லாம், ஏன்னா இதெல்லாம் 47 இருக்குது. தரிசு நிலங்கள் எல்லாம் என்னவா மாறும்? பசுமையாய் மாறும். சவக்கடல் கூட நல்லா விளங்கி, அந்த கடல் சவக்கடல், சவக்கடலில் எந்த உயிருமே இருக்காது. எப்படியாமா? அந்த சவக்கடலில் ஒரு உயிருமே இருக்காது. ஆனால் இந்த நதி, இந்த தண்ணீர் இந்த சவக்கடலை விழ விழ இந்த சவக்கடலுக்குள்ள மீன்கள் உற்பத்தி ஆகும். அப்போ உன்னுடைய சாபமான வாழ்க்கை இனி ஆசீர்வாதமாக மாறும். இனி வாழ்க்கையில சாபம் இருக்காது. ஏன்னா இந்த நதி உனக்குள் பாய 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 பரிசுத்த ஆவியானவருடைய நதி உனக்குள்ள கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சலால மூல 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 மூழ்க 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 உங்க தரிசு நிலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். சவக்கடல்கள் எல்லாம் மீன்கள் உற்பத்தி செய்கிறதான கடலாக மாறும். ஆமென் என்று சொல்லாமா? இந்த ப்ராசஸ் எல்லாம் முதல்ல யாருக்குள்ள நடக்குது? நல்லா சொல்லுங்க, யாருக்குள்ள நடக்குது? உங்களுக்குள்ள. நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் ரினியூவ் ஆகணும்.
ஆமாம், நான்லாம் இந்த காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கிறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் நான் எனக்கே இப்படி ஜெபிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அந்த ஜெபத்தை பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் எனக்கேன்னு ஜெபிச்சா ஆண்டவர் எப்போ தான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது? சும்மா ஏன் சிறையிருப்புக்குள்ளேயே நான் சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். எல்லா ஆண்டவர் இதை சொல்லும் பெண் எவ்வளோ எல்லா ஆண்டவரே, இனி நான் எனக்கு ஜெபிக்கிறதை விட அப்படின்னு என்ன அர்த்தம்னா என் சிறையிருப்பு மாறணுங்கிற நானே. ஆனால் ஒன்று, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாரு. ஆனால் முதல்ல என் சிறையிருப்பு மாறணும். ஏன்னா யார்கிட்ட சொல்வார்? பேதுருக்கு தான் சொல்வார், நீ முதல் குணப்படு. முதல்ல ஆமாம், யார் சொல்றார்? பேதுரு தான் சொல்றார், நீ முதல் குணப்படு, உன் பின்பு உன் சகோதரனை குணப்படுத்துவேன்னு சொல்றார். அப்போ இல்லை, இன்னிலிருந்து நீ சொல்லுமா. எதுக்கு இதை சொல்றேன்னா, பரிசுத்தாவியானவருடைய தண்ணீர் அல்லது அந்த நதி இப்போ பாய உனக்குள்ள இன்னும் இருக்காது, சாபம் இருக்காது. ஆமா, ஜீவ பிராணிகள் பிழைக்கும், மச்சங்கள் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், குறுகி போக மாட்டேன், புது ஆசீர்வாதம் மாதம் வரும், சுகம் உண்டாகும். ஓகே வாமா கடைசியா சிவேகம் ஒரு 5 நிமிஷம் முடிக்க போறோம். அப்படியே இனி திருப்பங்க இப்ப வந்துருங்க. வெளிப்படுத்தல் 22. இப்போ ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் நடந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுக்குள்ள. இனி அடுத்து ஒருவேளை ஆண்டவரே, இது எனக்காக மட்டும் இல்லை, நான் தேசத்துக்கும் எழும்ப விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்படியே வெளிப்படுத்தல் 22ல 1, 2, 3 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 1, 2, 3. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதைத்தான் எங்க வாசித்தோம்? 1ல வாசித்தோம், ஜீவ விருட்சம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல. அடுத்து இதே தான் எங்க வாசித்தோம்? எசேக்கியேல் 47. இதை இந்த இடத்துலயும் சொல்றாரு. என்னன்னா, இப்ப பாருங்க, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் அப்படின்னா என்னன்னா, தெளிவான ஒரு ஜீவ தண்ணீர், சுத்தமான நதி. இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க பாருங்க? ஜீவ தண்ணீர் யாரை குறிக்குது? பரிசுத்தாவியானவரை குறிக்குது. அடுத்து பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம். அப்படின்னா சிங்காசனாவே தேவனுக்கு அர்த்தம். இது 3மே இந்த இடத்துல இப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஆதியாகமம் 1:1ல 3 பேர் இருந்தாங்க. இந்த இடத்துல 3 பேர் வந்துட்டாங்க. நல்லா கறந்துட்டுங்க. தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேர் சேர்ந்து இதே இடத்துல 4வது வேதவசனம் வருங்க, அவருடைய ஊழியக்காரங்கள் இவர்களோட சேர்ந்து மனிதர்களும் இந்த பூமியை ஆளுகை செய்யற அளவுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி மனிதர்களும் சேர்ந்து இனி இந்த பூமியை ஆளுகை செய்வோம். இதெல்லாம் 1000 வருட அரசாட்சி அப்படிங்கறது அடுத்து. ஆனா இந்த இடத்துல அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, 2வது வேதவசனம், நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இக்கரையிலும் 12 விதமான கனிகளை. நல்லா சொல்லுங்க. அங்க ஒரு மரம் தான் இருந்திருக்கும், ஜீவ விருட்சம். ஆனா இனி கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கையில இனி மாதம் எல்லாரும் ஆமென் சொல்ல, இதை ரிலீஸ் பண்ணி மாதம் 12 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஜீவ விருட்சம் இனி உனக்குள்ள வளரும், உங்களுக்குள்ள வளரும். இனி உங்களுக்குள்ள இந்த ஜீவ 12 விதமான ஜீவ விருட்சங்களை தேவன் என்ன செய்வாரா? உங்களுக்குள்ள வளர விடுவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி வியாதி என் சரீரத்துல நிலைக்க போறதில்லை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். வியாதி என் சரீரத்துல என்ன செய்யாது? நிலை நிற்காது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அடுத்துதான் சொல்றாரு, இனி ஒரு சாபம் இராது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இனி சொல்லுங்க, எனக்குள்ள சாபம் இராது. எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள இனி ஒரு சாபம் இராது. இனி என் குடும்பத்துக்குள்ள ஒரு சாபம் இராது. இனி தேசத்துக்குள்ள சாபம் இராது. ஏனெனில் இனி இந்த நதி பாய போகுது. ஒண்ணு, இந்த நதி எனக்குள்ள பாயுது. எனக்குள்ள பாஞ்சு நான் நீச்சல் ஆளுகளுக்குள்ள மூழ்கி இப்ப நானே நதியாய் மாறுகிறபடினாலே நான் போகிற இடத்திலெல்லாம் இனி தேசத்துல எழுப்புதல், தேசத்துல மாற்றம், தேசத்துல வியாதி இல்லை, தேசத்துல சாபம் இல்லை, தேசத்துல சஞ்சரிப்பு இல்லைங்கிற நான்.
ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த நகரம் அப்படி இருக்கும் பாருங்க அந்த வேத வசனம். நகரம் தானே, இந்த நகரத்து 2வது வேத வசனம் பாரு, நகரத்தின் வீதியில் மத்தியில். இப்போ தோட்டம் என்னவா மாறுச்சு? நரகமாவா? முதல்ல ஆலயமா மாறுச்சுங்க. தோட்டம் என்னவா மாறுச்சு? அப்படியே நான் இப்போ ஆவியானவரோட சஞ்சரிச்சு இப்போ என்னவா மாறுச்சு? ஆலயம் இப்போ என்னவா மாறிடுச்சு? நகரமா. நான் யாரா மாறிட்டேன்? நகரம். சொல்லுங்க. நான் ஏன்னா உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்குவாங்க, உன்னை கர்த்தருடைய நகரம் என்று. ஆமா, எதுக்கு இதை சொல்றேன்னா, முதல்ல நான் தன்னிச்சையா தோட்டமா இருந்தேன். அப்படியே பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள பாய 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 நான் ஆலயத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிற ஆலயமா மாறின. ஆலயமாய் மாற 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 என் நிமித்தம் என்னவா மாறிச்சா? நகரமெல்லாம் மறுரூபமானபடினாலே உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவாங்க.